வாக்குவாதங்கிறத சால்வ் பண்ணணும். உடனே வாக்குவாதம்னா அது ஒரு நோய். வாக்குவாதம் என்னது? நோய். அந்த வியாதி யாருக்காவது இருக்கா? இந்த நோய் இருக்கா? ஜுரம் இல்லை, அது வேற ஒரு நோய். இந்த நோய் இருந்தா அவன் எப்ப பார்த்தாலும் லொக்கு லொக்குன்னு தான் இருக்கணும். ஏன்னா இந்த நோய் இருக்குது. என்னது? வாக்குவாதம். அவன் லேசா நல்லது பேசினாலும் சண்டைக்கு இழுத்துருவான். வாக்குவாதம். அந்த நோய் அதுக்கு பேர் என்னது? வாக்குவாத நோய். வாக்குவாதம்னா லேசா இப்படி போனாலும் ஏன் இப்படி போனாமா, இப்படி போனா ஏன் இப்படி பாவா, சிரிச்சுட்டா இன்னைக்கு புதுசா சிரிக்கிறான் அப்படிமா, சிரிக்காம போயிட்டா பாரு மூஞ்சி தூக்கிட்டு போறாமா. இவனை அந்த ஆவி வந்துருச்சு. 1 தீமோத்தி 6:4. நோய் கொண்டவன். எதை பத்தி நோய் இவனுக்கு? தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றிய நோய் கொண்டவன். இது ஒரு நோய். அது இந்த நோய் இருந்தா எல்லாத்துக்கும் வாக்குவாதம் தான். ஒரு பிரசங்கம் பண்ணா அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணுவான், ஒரு சுத்திரி பூட்டனா அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணுவான், ஒரு உபதேசத்தை சொன்னா அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணுவான். வீட்டில் மனைவி ஒன்று சொன்னா அதுக்கு ஒரு வாக்குவாதம், புருஷன் ஒன்று சொன்னா அதுக்கு ஒன்று வாக்குவாதம், எல்லாத்துக்கும் வாக்குவாதம். அது ஒரு 1 தீமோத்தி 6:4 தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவன். அந்த நோய் இருக்கா யாருக்காவது? கண்டுபிடிக்கலாம் அவங்களெல்லாம். ஆபிரகாம் அதை சால்வ் பண்ணல, ஈஸியா துரத்தி விட்டான். யார? அடுத்த வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 13:7-8. அடுத்த வருஷம். பாத்தீங்களா? பிரிச்சது யாரு? பிரிஞ்சு போகலாங்கிற உபதேசத்தை சொல்லி கொடுத்ததே யாரு தான்? ஆபிரகாம் தான். நமக்குள்ள இப்படி செய்யவே கூடாது. குடும்பத்தை பிரிக்கிறது, ஒருத்தர் பிரிக்கிறது, ரூமை மாத்திக்கிறது. இனிமேல் நான் இந்த ரூமில், நீ உனக்கு இந்த ரூம் பிடிக்காவிட்டால் நீ என்ன செய்யலாம்? அடுத்த ரூம் போய்விடலாம். இது என்ன ஹாஸ்டலா? அவ்வளவுதான். ஒரு வீட்டில் ஒரு சிஸ்டர் இந்த ரூம்ல வராதன்னு சொல்றாங்கல்ல, எதுக்கு திருப்பி இந்த ரூமுக்கு வரீங்கன்னு புருஷனை சொல்லிட்டா. அதோடு அவன் வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல வரக்கூடாதான். யாரு வரக்கூடாது? இவளை வச்சு என்ன பண்றது? இது கல்யாணம் கட்டும் போதே அக்ரிமெண்ட் போடணும். 2 ரூமுக்குள்ள தான் வருவேன். வீட்டில் 2 ரூம் இருந்தால் ஒரு ரூமுக்கு தான் என்ன செய்வேன். அப்படியா? வாக்குவாதத்தை உடனே நெருப்பு அணைக்க தெரியணும். நெருப்பு என்ன செய்யக்கூடாது? எரியிற தீயில என்ன செய்யக்கூடாது? எண்ணெய் ஊற்றக்கூடாது. பட்டுன்னு அணைக்க தெரியணும். ஒரு ஃபயர் சர்வீஸ் மாதிரி உடனே நீங்க அணைச்சு ஸ்டாப் பண்ணிடணும். அவ்வளவுதான். பேசாதீங்க, சமாதானமா இருங்க. நான் ஒரு வீட்டில் நல்ல வசதி உள்ளவங்க, ரொம்ப பணக்காரங்க, பிள்ளைகள்லாம் ஒரு மெயின் மீட்டிங் போயிட்டு வருது. வீட்டுக்கு வந்தா புருஷனுக்கு மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம 2 பேரும் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க. அந்த பிள்ளைங்க வந்துச்சு, என்னடா வீட்டுக்கு வந்தா வீடு பயங்கர போராட்டம், யுத்தகலம் மாதிரி இருக்கு. ஒரே அவங்க 2 பேருக்குள்ளேயும் புருஷனுக்கு மனைவிக்குள்ளேயும் பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அடி தடி ஆகி பெரிய சமாதான கேடாகி வாழ்வா சாவா. பிள்ளைகள் வரட்டும். பிள்ளைங்க எங்கேயோ மீட்டிங் போயிருக்கு. வந்த உடனே பேசுவோம். ஒன்னு நீ இருக்கியா, நான் இருக்கனா, அந்த பிள்ளை உனக்கா, எந்த பிள்ளை உனக்கா, இல்ல குடும்பம் பிரிச்சிடலாமா, இல்ல செத்துடலாமா, மொத்தமா போயிடலாமா. இப்படி ஒரு ஆவி என்ன செய்யுது? அந்த குடும்பத்தை அலக்கழிக்குது. பழைய கதைகளே பேசுனது, ஓல்டு ஸ்டோரி பேசி 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 பக்குவாதம் முத்திருச்சு. இந்த நேரத்தில் பிள்ளைங்க வந்து இறங்கிட்டாங்க. பிள்ளைங்க வந்து இறங்கினா அதுங்க சந்தோஷமா கூட்டம் முடிச்சுட்டு இங்க வந்தா இங்க 2 எலியும் பூனையும் மாதிரி என்ன செய்றாங்க? நிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க விசாரிச்சது, அம்மா உடனே அப்பா இப்படிலாம் பண்ணிட்டாரு, எல்லா கதையும் சொல்லியாச்சு. உடனே அப்பா வந்து இல்ல நான் அப்படி செய்யல, இப்படி இவ செஞ்சா அதனாலதான் இப்படிலாம் பேசினேன். அப்படியே 2 பேருக்கும் திருப்பியும் ஒரு யுத்தகலம் மாதிரி வந்துச்சு. பறக்குன்னு மூத்த பிள்ளை சொன்னா, எதுக்கு டேடி சண்டை கண்டையெல்லாம் போட்டு, ஏதாவது வாங்கிட்டு வாங்க, 4 பேரும் செத்துடலாம், முடிச்சிட்டு இந்த கதையை முடிங்க, உங்களோட எங்களுக்கு சமாதானமே இல்லை, முடிச்சிடலான்னு. உடனே மிரண்டாங்க 2 பேரும். யார் 2 பேரும்? அம்மாவும் அப்பாவும் சுத்தமா ஆட்டம் கண்டுடுச்சு. ஏன்னா பிள்ளைங்க 2 சொல்லிச்சு, வேணாம், உங்க 2 பேரோட எங்களால இருக்கவே முடியாது. டெய்லி நீங்க 2 பேரும் போடுற சண்டைகள், சமாதான கேடு, போறது பெந்தைகோஸ்து பண்றதெல்லாம் நீங்க 2 பேரும்
ஒருத்தருக்கும் இல்லை, வேணாம், நாங்களும் வரல, இனிமேல் கோயிலுக்கும் வரல, எங்கேயும் வரல, விடு, மொத்தமாக போயிடலாம். அவனு எல்லாம் ரெண்டும் பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருந்துச்சு. என்னடா பண்ணுறது, பிள்ளைங்க வளர்ந்த பிள்ளைங்க இப்படி சொல்லிவிட்டாங்களேன்னு அப்படியே உட்காந்துட்டு பாஸ்டர்கிட்ட போகலாம். எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் இருக்கீங்களா, வர்றோம். வான்னு என்னன்னு கேட்டேன். இல்லை கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு பிரச்சனைனா இவங்க தெரியும், இது நீர் போத்த நெருப்பு, அது வாட்டுக்கு போஞ்சிட்டே இருக்கிற கேஸு. எனக்கு என்னடா இது பிள்ளைங்க இப்போ தானே கூட்டம் முடிஞ்சு போச்சு, ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு போட்டிருக்குன்ட்டு நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜெபிச்சேன். வந்துட்டாங்க. அது 2 நிமிஷத்தில் வந்துருச்சு வண்டி, காருக்கு சர்ன்னு நிப்பாட்டான். அந்த 2 நிமிஷத்தில் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், உட்கார்ந்த உடனே பழைய கதையை என்ன செய்யக்கூடாது, பேசாதன்னு சொன்னார். அந்த சப்ஜெக்டே பேசக்கூடாது, ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுரு. வந்துச்சு. நான் உட்கார்ந்தேன். கர்த்தர் சொன்னதை நல்லா ஒன்றை சொல்லிடுறேன்னு சொன்னேன். என்னன்னு, பழைய சப்ஜெக்ட் 2 பேரும் பேசக்கூடாது, பேசின குடும்பம் சீரழியும். என்ன சொல்ற, உலகத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறியா, சபையில் இருக்கணும்னு ஆசைப்படுறியா, பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியா, பேச மாட்டியா, 2 பேரும் பிரதிஷ்டை பண்ணு. நீ சொல்லு, நான் இனிமேல் பழைய கதையே பேச மாட்டேன். நீ சொல்லு, நான் பழைய கதையே பேச மாட்டேன். ஜெபம் பண்ணி பிள்ளைகள்கிட்ட ஒன்னும் ஆகாது, போயிட்டு வாங்க, நல்லா இருக்காங்க. அந்த வாக்குவாதம் என்னது, அந்த ஆவி ஓடி போயிடுச்சு.